என்னம்மா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுல்ல? எதுவும் வேலை இருந்தா சொல்லு. நானும் இந்த வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி போட்டுட்டேன். வேற எதுவும் பாத்திரம் கிடக்கா சமையக்கட்டில் கழுவி வச்சிடுறேன். வேணாமத்த, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன், உட்காடுறீங்க, சாப்பிட்றீங்களா? இப்போ வேணாம்மா, அவங்க வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். எத்த இந்த பஸ்ஸில் வரல போல இருக்கு. அடுத்த பஸ்ஸோ இல்லை அதுக்கு அடுத்த பஸ்லேயே தான் வருவாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அம்புட்டு நேரமாக சாப்பிடாம இருப்பீங்க. இருங்க, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். பஸ்ஸில் யாருமா வர்றது? இந்த பல்லவிக்கும் ஜீவாவுக்கும் தானே விருந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. யாருக்கு விருந்து? எத்த பல்லவிக்கும் ஜீவாவுக்குமா? ஐயோ இல்லத்த, எங்கள் அம்மாவும் என் அண்ணனும் வராங்க. அவங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் காலையிலே 10 மணி பஸ்ஸுக்கு கிளம்புறோம்னு சொன்னாங்க. இன்னும் ஆளை காணோம். சரி, அதை விட்டா அப்புறம் 12 மணிக்கு உள்ள 1 மணிக்கு தான் பஸ் இருக்குது. அதில் தான் வருவாங்க போல இருக்கு. 50 நேரம் மணிக்கு சாப்பிடாம இருப்பீங்க. இருங்க, சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிடுங்க. என்னது விருந்து? அவள் ஆத்தாளுக்கும் அவன் அண்ணனுக்குமா? இந்த ஐயா மொபைல் 2 பேருக்கும் வெளியே அனுப்பிட்டு ஆத்தாலையும் அண்ணனையும் கூப்பிட்டு வச்சு விருந்து போடுறாளா? விருந்து? என் பொட்டப்பள்ளி 2 வெளியே போய் அம்பிட்டு கஷ்டப்படுத்துவேன். இவளுக்கு என்னென்ன கறி மீனுன்னு வகை வகையாக கேட்குதா? நான் ஒரு வீணா பண்ணுவேன். மாவுளை வெளியில் விட்டுட்டு மருமவளை சுற்றிக்கிட்டு நிற்கிறேன் பாரு. என்ன சொல்லணும், என்னை அடிக்கணும். என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளைவ தான் எனக்கு. மருமகாரி எப்போவா இருந்தாலும் அவள் ஆத்தாளுக்கு தான் செய்கிறதுக்கு பாப்பா. சரி, இம்புட்டு பிரச்சனை நடக்குது. அவங்க ஆத்தா அண்ணன் வந்தால் என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு. வேணும்னே என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வர வச்சிருக்கா போல இருக்கு. இருக்கட்டும், இவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இவன் மனசுல என்ன நினைப்பு இருந்திருந்ததுன்னா அவள் ஆத்தாலையும் அண்ணனையும் வர வச்சிருப்பா. இத்த ஆட்டுக்கறி வேணுமா, கோழிக்கறி வேணுமா, இல்லை மீன் குழம்பு வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். இந்த என்ன ஆச்சு உங்களுக்கு? இம்புட்டு நேரம் நல்லா தானே இருந்தாங்க. இந்த தங்கமேலி என்னன்னா வாடி வந்து சாப்பிட ஒரு வாயின்னு சொன்னேன், அப்படியே பேசாமல் போகிறா. இவங்கள சாப்பிடுன்னு சொன்னேன், அது வேணாம் இதுவும் வேணான்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க. இருக்கும்போதே இவங்களுக்குலாம் என்ன வரும்னு தெரியல. அத்தா அத்தா தங்கமேலு, நான் பெத்த சாமி எங்கடி இருக்க? என் தங்க பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை. ஏண்டி, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் என்னத்துக்குடி அதை வீட்டை விட்டு வெளியே வந்த? நீ வந்த பிறகு அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இதுதான் சாக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆத்தாளுக்கும் அண்ணனுக்கும் எடுத்து கொடுக்குறாடி அவ. நான் என்ன தடையும் செய்வேன்? எல்லாம் போச்சு. இனி ஒன்றும் அங்கே இல்லை. உட்கார்றதுக்கு இடம் கூட இருக்காது போல இருக்குடி. அவளை பற்றியும் அண்ணனையும் ஆத்தானையும் வர வச்சு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காவா மைனிக்காரி. அம்மாடி, எல்லாம் நீ தான் வந்து கேட்கணும். வா வீடுடி, அது எங்கே இருக்க? ஏம்மா எப்போ வந்த? சரி, அது இருக்கட்டும். ஏன் இங்கே வந்திருக்க? என்னம்மா மவன் தான் முக்கியம், மவன் சொல்கிறது தான் கேட்பேன். வெளியே போங்கடி, நான் அப்படி துரத்துனேன். இப்போ எதுக்குமா, எதுக்கு என் மூஞ்சில முழிக்க வந்த? சொல்லு. தப்பு தாண்டி. சரி, அண்ணன் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டான். நம்ம மட்டும் எப்படி பிள்ளைகளை சேர்த்துக்கிறது? நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நானும் ஒரு கோவத்தில் போடி வெளியேன்னு சொல்லிவிட்டேன். அதுக்காண்டி ஆத்தால இத்தனை நாளாக பார்க்காம இருந்துபிட்டியே. என்னடி நீ? அந்த பல்லவியை கூட நான் பார்க்காம பேசாமல் இருந்துருவேன். உன்னையே பார்க்காம ஆத்தாலெல்லாம் இருக்க முடியாதுன்னு தெரியுமில்ல? ஏன் உனக்கும் தெரியாதா? நீ இல்லைன்னா நான் ஒரு நாளும் இருக்க மாட்டேன்னு உனக்கும் தெரியாதா என்ன? நீயாச்சும் ஒரு எட்டு வந்து பார்த்துருக்கலாம்ல என்னைய. ஆத்தாவுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சுமா, வேற ஒன்றும் இல்லை. இப்போதான் ஆத்தா பட்டு திருந்தி வந்திருக்கு. என்னைய மன்னிச்சிரு சாமி. சரி வா, சாப்பிட்டியா? சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்றியா? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரியுமா? நீ வா முதல்ல நம்ம வீட்டுக்கு. நீ அங்கே வந்தாதான் எல்லாம் சரியாகும். என்னத்துக்குமா? ஏன் என்னாச்சு? எதுக்கு நீ அங்கே வர சொல்கிற? உன் மைனிக்கறி என்ன ஆட்டம் போடுற தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் போடல. அவளை கையால் பிடிக்க முடியல. அவ எப்போ நீங்கள் வெளியே போவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்துருப்பா போல இருக்கு. இப்போதான் தெரியுது அவளோட உண்மையான குணம். நாத்தனாரோட வெளியே அனுப்பி விட்டுட்டு ஆத்தாலையும் அண்ணனையும் வர சொல்லி அவங்களுக்கு விருந்து வைக்கிறாடி. விருந்து அவங்க அம்மாவும் அண்ணனும் தானே வராங்க, வந்துட்டு போன போறாங்களம்மா. அவங்க என்ன எங்களை மாதிரி எப்பவுமே அங்கே இருக்காங்க? எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வராங்க. அப்புறம் அவங்களுக்கு கறிமீனை எடுத்து செஞ்சு தானே ஆகணும். இதுல என்ன இப்போ தப்பு? என்னடி இப்படி பேசுற? இம்புட்டு நாள் இல்லாத இப்ப எதுக்கு அவங்கள இங்க வரச்சுனான்னு உனக்கு புரியலையா? ஏண்டி, இவ்வளவு பிரச்சனை நம்ம வீட்டில் நடந்திருக்கு. இதையெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கும் நம்ம மரியாதையை கெடுக்கிறதுக்கும் தாண்டி வர சொல்லியிருக்கா. ஏமா எப்படிமா அப்படி பண்ணுவாங்க மைனி? இது அவங்களுக்கு மட்டும் குடும்பம் இல்லையா? இப்படி நம்ம குடும்பத்துல நடக்கிறது அவங்க அம்மா கிட்டையும் அவங்க அண்ணன் கிட்டையும் சொல்றதுல அவங்களுக்கு என்ன ஆக போகுது? அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. போமா பேசாம. என்னடி, நான் சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு எதுவும் பேசிக்கிட்டு இருக்க? நானே சரி யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுன்னா பேசாம எல்லாத்துலேருந்து ஒதுங்கி இருக்க. நீ வந்து இனிக்கு எடுத்து விட்டுற போல இருக்கு. யாரும் எதுவும் செஞ்சுட்டு போனா பாருங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு முக்கியம். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்குரிய பாவத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டா போறாங்களாமே. உனக்கு ஏன் கஷ்டம்? அது எப்படிடி? என் பிள்ளை நீங்கள் 2 பேரும் வெளியே வந்து ஒருவேளை சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. கறி என்ன, மீன் என்ன, வறுத்த மீன் என்ன, குழம்பு மீன் என்ன, ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு அம்புட்டு வகை வகையாக ஆக்கி திங்கிறாளே, அவளுக்கு எப்படிடியே மனசு வரும்? அவள் அக்கா தங்கச்சி இப்படி வெளியே போயிருந்தானா அவள் இந்த மாதிரி ஆக்கி தின்னுவாளா? அவளும் 2 அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தானா அவளுக்கு இந்த பரிவர்த்தனை தெரிஞ்சிருக்கும்ல? அண்ணன் இல்லையா வீட்டில்? அண்ணனுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதா? தெரியும் எல்லாம் தெரியும். அடியே, அவளை லேசுப்பட்ட ஆளுன்னு நினைக்காத. சரி, ஏதோ நீங்கள் 2 பேரும் கோச்சிக்கிட்டு போயிட்டீங்க. அவன் சொன்னா அவன் புருஷங்காரன் கேட்காமல போயிடுவான். மற்ற விஷயத்துக்கெல்லாம் பொண்டாட்டிக்காரி நில்லுன்னா நிற்கிறான், உட்காருனா உட்காரான்ல. ஏண்டி எதுவும் பேசி ஏன் உன்னைய கூட விட்டுடு. அந்த பல்லவியும் ஜீவாவும் பாவம் தானே, அவங்கள வீட்டுக்கு வர வைக்கலாமல.
அதெல்லாம் அவளுக்கு செய்யறதுக்கு துப்பு இல்லையாடி? எம்மா என்னம்மா அவங்க செஞ்சுட்டு போனா போறாங்கம்மா. எதுவும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடு, அப்படி இல்லையா பேசாம என் வீட்டுக்கு வா, நான் இருக்கேன். சும்மா வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத சண்டையை எடுத்துக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. மேலும் மேலும் எதுவும் சண்டையை போட்டுக்கிட்டு எதுவும் கலகத்தை உண்டாக்கிட்டு இருந்தா பாக்குறவன் தான் காரி துப்புவான். வாங்கிட்டு சொல்ல வந்த மாதிரிடி என்னைய சொல்லணும். இப்படியே நீ நல்லவளாவே இரு, அவ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்க வைப்பா, அப்ப தெரியும் உனக்கு. நீ வேணா பாத்துக்கிட்டே இருடி. உன்னையும் அண்ணனையும் இனி சுத்தமா சேரவே விட மாட்டா பாரு. அவ அப்படி மட்டும் பண்ணல, நான் உனக்கு ஆத்தா கிடையாதுடி. பண்ணா பண்ணிட்டு போன பாருங்க. ஏன் அவங்களுக்கு அண்ணன் இல்லையா? அவங்களுக்கு அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க மைனி அவங்கள அப்படி பண்ண மாட்டாங்களா? அவங்க எனக்கு இன்னைக்கு செஞ்சாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு நடக்கும். இருக்கட்டும் மாமா, விடுமா. சட்டம் பேசுறா சட்டம். நீ வேணா சரின்னு சொல்லி எதுவும் மனசு மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்கலாம், என்னால ஏத்துக்க முடியாதுடி. ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்லாத உரிமை அவளுக்கு என்ன அந்த வீட்டுல? அவளை நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. ஏமா மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாத எதுவும் ரொம்ப இழுக்காத. நீ பண்றதை பார்த்துட்டு அப்புறம் அண்ணன் உன்னையும் வெறுப்பாக்கிக்குமா? ஆக்கட்டுமே, ஆக்கட்டும், ஆக்கனா போறேன். அப்புறம் இப்படி மொத்தமா எல்லாரும் பிரிஞ்சு போயிருந்தா என்னதான் ஆகுறது குடும்பம்? எப்பதான் சேர்றது? எதுவும் சேர்றதுக்கு உண்டான வழியை பார்க்கல. 1 2 2 3 ஒவ்வொன்றையும் ஊதி ஊதி இப்படி பெரிய விஷயமா ஆக்கிதான் விட்டுறீங்க. எடி என் பொண்ணுங்களுக்கு சேர வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு தான் நான் உட்காருவேன். இல்ல அவ்வளவு பத்தியும் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாவ. எம்மா எம்மா எங்க பேருமா? என்ன இவங்க பைத்தியமோ? எம்பிட்டு நாள் நான் அந்த வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். அப்ப எல்லாம் ஒரு வார்த்தையாவது பேசினச்சே கிழவி. என்னைக்கே ஒரு நாளைக்கு என் மைனியோட சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு எம்பிட்டு சட்டம் பேசுது பாரு. இது மாவுளுக்குனா ஒரு நியாயம், மருமகளுக்குனா ஒரு நியாயமா? என்னத்த சொல்ல? எங்கேயாவது எப்படியாவது போங்க. இனி நீங்களாச்சு உங்க குடும்பமாச்சு, நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டேன்பா. இன்னைக்கு நீ உன் மருமக வேணாம்னு சொல்லி அடிச்சுக்குவேன். நான் வந்து எதுவும் கேட்க போனேன்னா எதுக்கடி என் மருமகளை கேட்டேன்னா திருப்பி என்கிட்ட வம்புக்கு வருவேன். அப்ப மறுபடியும் நீங்களும் ஒண்ணு குடிப்பீங்க, நான் மட்டும் ஆகாதவளா போகணும். நான் பட்டதெல்லாம் போதும்பா. எனக்கு காசு வேணாம், உங்க சொத்து வேணாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் இப்படியே நல்லவளா இருந்துட்டு போறேன். இப்ப இருக்கிற காலத்துக்கு அண்ணன் தம்பி இருந்துதா என்ன, இல்லாட்டிதான் என்ன? எவன் தான் எந்த தங்கச்சிக்கு தான் அக்காவுக்கு தான் செய்யறான். ஒருத்தவனும் 1 ரூபா கொடுத்து உதவ மாட்டேங்கிறான். கஷ்டம்னு போய் நின்னா கூட அடுத்தவங்கிட்ட வாங்கி தரோம்னு சொல்றேன். அப்படி இருக்கையில என் அண்ணன் எங்களை இம்புட்டுனால பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம். மறுபடியும் மறுபடியும் மேலும் மேலையும் போய் அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. அவரால் முடிஞ்சதையும் அவரால் முடியாதையுமே செஞ்சிருக்காரு. இந்த கிழவி என்னத்துக்கு இந்த ஆட்டம் போடுதுன்னு தெரியல. எங்கேயும் கறிய மீனை ஆக்குனாங்களா, தின்னமா தூங்கணமான்னு இல்லாத அங்கேக்கு இங்கேக்கு முடிச்சு விட்டுக்கிட்டு நிற்குது பாரு. நீ வந்து சொன்ன அப்படியே நான் அங்கே வந்து சண்டை போடுவேன். உன் மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோன்னு நினைப்பேன். யாருக்கு வேணும்? இந்த மாமியார் கறிவெல்லாம் மாவளை விட மருமக தான் முக்கியம்னு என்னைக்கு தான் புரிஞ்சுக்காளோ? என்னடி அம்மா அங்கேருந்து வரையிலேயே ஒவ்வொருத்தையும் உன் வீட்டை பற்றி ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாளுவே. என்னதான் ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? பிள்ளைக்கு வச்ச சடங்கு கூட வேணாம்னு தள்ளி வச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்குது? அடுத்த வீட்டை பார்த்து எதுவும் பேசுறது தான் வேலை. அதையெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு இருக்காது சரியா? ஆத்தலை மவளும் இங்கே தான் உட்காந்துருக்கல்வல. வாங்க சம்மந்தியம்மா, வாங்க வாங்க. வேற எப்போ வந்தீங்க? இப்போதான் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, உட்காருங்க. அத்தைக்கு வெத்தலை பக்கம் வாங்கிட்டு வந்திருக்கல, அதை போய் கொண்டு வந்து கொடு. அத்தைக்குன்னு தனியா முந்திரி பக்கடாவும் இந்த கார புந்தியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை எடுத்து கொடு. என் அம்மா எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. இந்த கிழவி என்னத்துக்கு இப்படி உருன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு? வந்தவங்கிட்ட எதுவும் 4 வார்த்தை நல்ல விதமா பேசிதா பாரு. இவங்க வந்துட்டாங்கன்னா போதும், அதுக்கு அப்படியே ஏறிக்கும். இங்க தங்கமேலு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா ஆமா, அங்கதான் போனேன். தம்பி கூட தான் வந்தேன். பிள்ளை சடங்கானதுல இருந்து ஒரு 8 கூட வந்து பார்க்கல இல்லையா, அதான் சரின்னு சொல்லிட்டு எதுவும் வந்து பார்த்துட்டு வாங்கி கொடுத்துட்டு போலாமன்னு வந்தோம். சமந்தியம்மா உங்களுக்கு வயசு ஆவற மாதிரியே தெரியல, இன்னும் அப்படியே அதே இளமையோட தான் இருக்கீங்க. தலை மட்டும்தான் நரைச்சு போயிருக்கு. என்னைய பாருங்க, உங்களோட 5 வயசு சின்னவ எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம 2 பேர்ல யார் வயசுல பெரியவங்கன்னு கேட்டா என்னத்தான் சொல்லுவாங்க போல. மனசுல சந்தோஷம் இருந்தா தானே முகத்துல களை இருக்கும். ஒருவேளை குத்தி காட்டி பேசுறாளா? உங்க பிள்ளைவ உங்களை எப்படி தாங்குதாங்கன்னு தாங்குதுவேன். என் பிள்ளை அது பாவம் எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கு. அவனை நினைச்சாலே ஒரு நாள் நிம்மதியை தூக்க வர மாட்டேங்குது. யாரு? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க பாத்தீங்களா என் வீடு என்ன நிலையா கிடக்குன்னு? உங்க மாவ சொல்றதுக்கு தானே உங்களை வர சொல்லியிருக்கா. என் வீட்டுல என்னென்ன நடக்குது என்னென்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள்ல. அப்புறம் என்ன நக்கல் பண்ணி பேசுறீங்களா என்னைய? ஐயோ இல்லம்மா, அவளா எதுவும் சொல்லல. நான் சும்மா எதாச்சியா தான் உங்ககிட்ட கேட்டேன். கேட்டிருப்ப எதாச்சியா? என் நாத்தனார் அறிவை எவனும் வீட்டுல இல்லம்மா. இப்ப வாமா, வந்தாதான் அரிசி பயிர் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லி உங்களை வர சொல்லியிருக்காள். அவ கொடுக்கட்டும் எம்பிட்டுத்தான் அள்ளி கொடுக்குறேன்னு நானும் பாக்குறேன். என்னத்துக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, என் மவகிட்டல ஒரு நாளும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். அவளுக்கு கொடுத்துட்டு வேணா போவேன். நான் என்ன உங்களை மாதிரி 2 மாவளையும் உள்ளூர்ல கட்டி கொடுத்துக்கிட்டு இங்க இல்லைனா அங்க அங்க இல்லைனா இங்கன்னு உட்காந்து வீட்டு விடவா சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறேன். என்னைக்கு ஒரு நாள் என் மவ வீட்டுக்கு வந்திருக்கேன். அது என்னமோ உங்களுக்கு இம்புட்டு பொறாமையா இருக்கு. என் மருமங்காரரு சம்பாதிக்கிறாரு, நான் வந்து சாப்பிடுறேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல? என்னடி என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னைய பத்தி எக்கத்தலமா பேசுற? நான் மனசு வச்சாதான் உன் மவ இந்த வீட்டுல வாழ முடியும், தெரியும்ல? ஏன் என்ன பண்ணுவீங்களா? என்ன பண்ணிடுவீங்க? ஏதோ என் மவ பாவப்பட்டு விட்டுருக்கதாலதான் நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க. இல்லனா என்னைக்கு உங்களை எல்லாம் வெளியே துரத்திருப்பா, தெரியுமா? ஓஹோ, அப்ப அவ்வளவும் பண்றது நீதானே? நீ சாவி கொடுக்கதான் இங்க இவ ஆடிக்கிட்டு கிடக்குறாளோ? நீதான் சொல்லி கொடுத்துருக்க போல. உன் நாத்தனாகாரியோட வெளியே துரத்து, உன் மாமியாரை வெளியே துரத்து, இந்த உன் ஓப்படியாரை வெளியே துரத்துன்னு எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு உன் மவளை மட்டும் ஒண்டியா குடும்பம் நடத்த வைக்கலாம்னு பாக்குறேன்.
இந்த பாருமா, அப்படியெல்லாம் பண்றாளே நான் கிடையாது, புரியுதா? இப்ப என்னத்துக்கு எங்க அம்மா கிட்ட சண்டைக்கு போறீங்க? யாரடி சண்டைக்கு போறா? உன் அம்மா தான் முதல்ல ஆரம்பிச்சா. என்னைய பார்த்தா என்ன அவளுக்கு நக்கலா இருக்கா? உங்களோட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சம்மந்தி, பாடி படின்னு சொல்லாதீங்க. ஆத்தாள் மாவுல சேர்ந்துகிட்டு மல்லு கட்டுறீங்களா? ஏண்டி, என் பிள்ளைகளை அனுப்புனது மட்டும் இல்லாம உன் ஆத்தால வர வச்சு அவளுக்கு அரிசுவ விருந்து வைக்கிறீங்க. விருந்து பாவமெல்லாம் உன்னை சும்மா விடாதுட்டி. என்ன நான் என்ன உங்க பிள்ளைய வெளியே துரத்துன மாதிரி பேசுறீங்க? ஆளோட வீம்பு எடுத்து போய் வீட்டை விட்டு வெளியே போனா நான் என்ன செய்யறது? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ வீட்டுல தானே இருக்காளவே. என்னமா ரோட்ல புறம்பா கட்ட சுத்திக்கிட்டு கிடக்குற மாதிரி இல்ல பேசுறீங்க? ஏடி, என் மவளை என்ன வார்த்தை சொன்ன? உனக்கு அவ்வளவு குளிர் விட்டு போயிடுச்சா? எல்லாம் எங்க மாவும் உன் பேச்ச கேட்டு ஆடுறான்னு திமுரு இல்ல? இந்த பாருமா, ஏமா இங்க பாரு. அம்மா நீ சும்மா இரு. அவங்க ஏதாவது பேசலாம் போறாங்க. ஆயிரம் இருந்தாலும் அவங்க என் மாமியாரு. நீ வந்தியா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போகணும், அவ்வளவுதான் சொல்லிவிட்டா. என் குடும்ப விஷயத்துல நீ எதுவும் தலையிடாத. என்னடி, ஆத்தாளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நடிக்கிறியா? ஒரு அரை விட்ட கண்ணை 2 செவந்தரம் பாத்துக்க. என்னது, ஏன் முன்னாடிக்கு ஏன் பொண்ண அறைய போறியா? அது வரைக்கும் நான் என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? வயசுல பெரிய பொம்பளைன்னு சொல்லிதான் உனக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்தேன். இங்க பாருடி, என்ன? ஆமா, என் மாவதான் உன் மொழல வெளியே அனுப்புன. அதுல என்ன தப்பு? கல்யாணம் பண்ணி இத்தனை காலமா இங்கேயே தின்னுக்கிட்டு இங்கேயே தூக்கிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இங்கே தானே இருந்தாலவே. ஆயுசு முழுக்க உன் மவளும் இங்கேயே கடந்தளவனா? என் பொண்ணும் இன்னொருத்தையும் எப்படி குடும்பம் நடத்துவா? கல்யாணம் பண்ணமா பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விட்டமான்னு இல்லாம அவளை உன் மடியிலேயே வச்சுக்கிட்டு என்ன குடும்பத்தை 2ஆக்கிக்கிட்டு நின்னல. அதுக்குதான் கடவுள் உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், ஊர்ல எல்லாம் சொன்னாலுவே. உன் மாவ பெரிய மாவ மருந்து குடிச்ச மாதிரி நடிச்சாலாமே. அதுக்குதான் என் மருமவன் நல்ல வெளியே போட்டு கழுத்து பிடிச்சு துரத்திருக்காரு போல. எம்மா என்னமா நீ? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எதையே நடிக்காதீங்கடி, நடிக்காதீங்க சொல்லிவிட்டேன். இப்படி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்ததானே உன் ஆத்தால வர சொன்னேன். இப்ப என்ன நல்ல விளையாட்டு நடிக்கிற? அவளா எங்ககிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல. நான் கேட்டதுக்கு என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதவன்னு சொல்லிட்டா. இந்த நீ தான் தேவையில்லாத புடிவாதமா என்கிட்ட சண்டைக்குன்னு வந்து நின்ன. ஏம்மா நீ பேசாம கிளம்பி போமா. நீ இருக்கிறதா இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அத்தடியாத்தா, என் மாவு வீட்டுக்கு வந்து நிம்மதியா 5 நிமிஷம் கூட இருக்க முடியல. நீ இந்த மாதிரி பண்றதுக்கு பாரு, நீ பத்த 2 பொண்ணும் நடு ரோட்ல தான் நிக்கும். கடவுள் அந்த தண்டனையை உனக்கு கொடுப்பான். அப்ப நினைச்சு அழுவ பாரு. ஏம்மா சும்மா இருடி. நீ இம்புட்டு நாளா ஊமையா இருந்ததாலதான் எல்லாம் உன் தலையில ஏறி மழை அரைச்சாங்க. இப்பவும் அப்படியே இருக்காத, சரியா? இனியாவது நீ உண்டு, உன் புருஷன் உண்டு, உன் குடும்பம் உண்டுன்னு உன் வாழ்க்கையை நல்லபடியா பாத்துக்க. சொல்லிக் கொடுடி, நல்லா சொல்லிக் கொடு. இப்படியே உன் மவளுக்கு சொல்லிக் கொடு. என் மவளோட வெளியே துரத்துனா என்னையும் துரத்த சொல்லிக் கொடு. என் பொண்ணால உன்னை வெளியே துரத்த தேவையில்லை. நீ பண்றதுக்கு உன் மவனே உன்னை துரத்துவான். பாவம் அந்த மனுஷனை போய் அவன் இவனை சொல்ல வைக்கிற பாரு. அப்படியெல்லாம் சொன்ன ஏன் நாக்கு அழிக்கிடும். எம்மா நீ பேசாம போமா. உன் ஆத்தா இருக்கான்னு ஆட்டம் போடுறிய ஆட்டம். எம்புட்டு நாள் அவ இங்க இருக்கா, என்ன செய்யறா நானும் பாக்குறேன்டி. நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சும்மா 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம். இதுவா உன் ஆத்தாக்கறி நீ அடிக்க வருவா? அது வந்து 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத விஷயமா? ஏன் அப்படி போய் சொல்றீங்க? அவங்க எங்க உங்களை அடிக்க வந்தாங்க? என்னையும் நீங்க அடிக்க வந்தீங்க, அது தடுத்தாங்க அதானே? இப்படியே பண்ணதாலதான் உங்க மவ தங்கமயில இருக்காள, அவளுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்ததே. அடுத்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏண்டி, என் மவ கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? என் குடும்பத்தை பிரிச்சுட்டல்ல, உன்னைய உன் புருஷங்கிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டேன்டி. பாத்துக்கிட்டே இரு, இந்த வீட்டுல நீ எப்படி வாழ போறன்னு இனி தெரியுமடி. உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க போங்க. நான் எதுவும் கெடுதல் பண்ணியிருந்தாதான் எல்லாத்துக்கும் நான் பயப்படணும். யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணல, எந்த துரோகமும் பண்ணல. வீம்புக்கு நீங்க எதுவும் பண்ணிக்கிட்டு கிடந்தீங்கன்னா அதுக்கு நான் ஆளாக மாட்டேன். ஐயோ நம்ம 2 பொண்ணுகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நம்ம மவங்கிட்ட எடுத்து சொல்லுவேன். எதுவும் குடும்பத்தை சேர்த்து வைப்போம்னு இருக்கா பாரு. உங்க பொண்ணை நான் வெளியே துரத்துனா கடைசியில என் மேல பழிய போடுறீங்க இல்ல? இனி பாருங்க, இந்த ராசத்து யாருன்னே உங்களுக்கு தெரியும். சரி, எப்படியும் அவர்கிட்ட சொல்லி பேசி அவளோட உள்ள சேர்த்துக்கலாம். அவளுக்கு எதுவும் செய்யலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி அப்படி செய்யவே மாட்டேன். அவ்வளவுல சேர வந்தாலும் என் புருஷனை சேர விட மாட்டேன். ராசாத்தி என்னமா பேசுற? ஐயா வந்துட்டியா சாமி?